சுவாமி, அடியாள் வேண்டுகோள் உண்டு. தாங்கள் சிறப்பை விடுத்து என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்க வேண்டும். தாட்சாயினி, அனைத்து உணர்ந்தவள். ஆத்திரப்படும்படி ஏதும் கேட்க மாட்டா என்பது எமக்கு தெரியும். விஷயத்தை சொல். பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகிவிட்டாலும் பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் தானே. ஆண் பிள்ளையாக இருந்தால் அந்திய கால மனை பெற்றோருக்கு கட்டுப்பட்டவன். பெண்ணாக பிறந்து விட்டால் பருவம் அடைந்த பிறகு மற்றொருவனுக்கு மாலையிட்டு விட்டால் கணவனுக்கு தான் கட்டுப்பட்டவள். மற்றொருவருக்கு மாலையிட்ட பின் பெற்றவர்களை அந்த பெண் மறந்துவிட வேண்டியதுதானா? சுற்றி வளைத்து நீ எங்கு வருகிறாய் என்று எமக்கு புரிகிறது. சுருக்கமாக சொல். சுவாமி, கோபப்பட்டு விடாதீர்கள். மறுமுறையும் மன்றாடி கேட்டுக் கொள்கிறேன். என்ன கேட்கப் போகிறாய்? என் தந்தை தட்சன் நடத்தும் யாகத்திற்கு சென்று வர வேண்டும் என்று மனதில் தோன்றுகிறது. உத்தரவு கொடுப்பீர்களா? என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே எனக்கு அழைப்பு விடுக்காமல் யாகத்தை தொடங்கி இருக்கிறான் தட்சன். எனக்கு வழக்கமாக சேர வேண்டிய அவன் பாகத்தையும் தர மறுக்கிறான். அப்படிப்பட்ட கொடியவன் நடத்தும் யாகத்திற்கு நீ செல்வதா? உன் தந்தையாக இருப்பதா? அவன் பலரை மறைப்பதா? அதற்கு நான் உத்தரவு தருவதா? சுவாமி, அவர் அழைக்க மறுத்ததையும் அவிர்வாகம் கொடுக்காமல் இருப்பதையும் குற்றம் என்று சுட்டிக்காட்டி உங்களையும் வரவேற்று யாகத்தை முடியுங்கள் என்று அறிவுரை கூறத்தான் போகிறேன்.